வணக்கம் டிபிகே டாக்ஸ். கயல் சீரியலில் ஆனந்தியா சைத்ரா அவங்களோட தங்கையாக நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். ஆனந்தியா இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட பெயர் அபிநவ்யா. இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. திருச்சியில் தான் தன்னோட பள்ளி கல்லூரி படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க. இவங்க ஸ்கூல் படித்ததும் யூஜியை சென்னையில் படிக்கலான் இருந்தாங்க. ஆனால் பெற்றோர்கள் அதுக்கு சம்மதிக்கலை. அதனால் யூஜி படிப்பை இவங்க திருச்சியில் தான் படிச்சிருக்காங்க. பிஜி டிகிரியை அபிநவ்யா அவங்க சென்னையில் படிச்சிருக்காங்க. அப்போது தான் ஒரு ஆக்டிங் கோர்ஸும் இவங்க பண்ணியிருக்காங்க. அதோட அனுபவத்துலேயும் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நியூஸ் ஆங்கர் ஆகணுன்ற ஒரு ஆசையிலையும் இவங்க ஆடிஷனில் கலந்துருக்காங்க. அபிநவ்யா அவங்களே சொல்லும்போதே கிட்டத்தட்ட என் வாழ்க்கையில் 250க்கும் மேற்பட்ட ஆடிஷனில் கலந்துருக்கேன். அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எனக்கு இப்போது நடிகையாகிற வாய்ப்பே கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக இவங்களுக்கு நியூஸ் ரீடராக ஆகிற வாய்ப்பு தான் கிடைச்சிது. அந்த நியூஸ் ரீடர் வாய்ப்பை ரொம்பவும் அழகாக தக்க வச்சு கிட்டத்தட்ட 5 வருடத்திற்கு மேலே இவங்க நியூஸ் ரீடராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நியூஸ் ரீடராக இவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே சீரியல் வாய்ப்புகளும் தேடியிருக்காங்க. அப்போது தான் இவங்களுக்கு சன் டிவியில் பிரியமானவள் சீரியல் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அது ரொம்பவும் சிறப்பாகவும் நடிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் சீரியல் நடிகர் தீபக் அவர்களை இவங்க பார்த்துருக்காங்க. இவங்களுக்கு பார்த்ததுமே அவங்க மேலே காதல் ஏற்பட்டிருக்கு. தன்னோட காதலையுமே இவங்க சொல்லியிருக்காங்க. சீரியல் நடிகர் தீபக் அவர்களுமே என்றென்றும் புன்னகை உட்பட பல சீரியல்களுமே சிறப்பாக நடிக்கிற ஒரு சீரியல் நடிகர் தான். இவங்களுக்கும் அபிநவ்யா அவங்களுக்கும் ஜனவரி 27, 2022ஆம் ஆண்டு திருமணம் நடந்து முடிஞ்சுது. பெற்றோர்களோட சம்மதத்தோட இந்த திருமணம் நடந்தது. அபிநவ்யா தீபக் ஜோடிக்கு அதே ஆண்டு நவம்பர் மாதம் துருவன்ற ஒரு மகனும் பிறந்தாங்க. அபிநவ்யா அவங்க இப்போ வரைக்குமே ஒரு சிறந்த நடிகையாக நடிச்சிட்டு வராங்க. கயல் சீரியல்லையும் ஆனந்தி கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வராங்க. கயல் சீரியலில் ஆனந்தி கதாபாத்திரத்தில் இவங்களோட நடிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.